குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையில் ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அறிவித்தபடி பார்த்திங்கன்னா இன்னும் 7 நாட்கள், அதாவது சரியாக இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கு விடுமுறை இருக்குப்பா மாணவர்களுக்கு. ஸோ இந்த விடுமுறை கண்டினியூ ஆகுமா இல்லை இந்த ஒரு வாரம் கழித்து பள்ளிகள் திறக்குமான்றதை நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்கு, அதாவது நாளை ஜூன் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆக போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எப்படி டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு உறுதியாகும். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்ப்பா, இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி திறக்கிற பள்ளியை 10ஆம் தேதிக்கு தள்ளி தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? தள்ளி வச்சுருக்குதுன்னா ஸோ அன்னிலேருந்து டேட்டை மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொஞ்சம் டவுட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ரவரியாக இந்த டேட் சொல்லியிருக்காங்க. அது எப்போ உறுதியாகும்னு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு உறுதியாகும். ஒரு வேளை டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகி ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு 10ஆம் தேதி பள்ளிகள் திறந்துருவாங்க. இல்லை ஒரு வேளை டெம்பரேச்சர் 100 டிகிரிக்கு மேலே தான் இருக்குது, கடுமையான வெயில் தொடருதுன்னு பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக ஒரு வார விடுமுறை கண்டிப்பாக வழங்குவாங்கப்பா. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் தான். போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 தடவைக்கு மேலே பள்ளிகள் திறப்பை தள்ளி வச்சு ஜூன் 3ஆவது வாரத்தில் தான் பள்ளிகள் திறந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ சொல்லவே தேவையில்லை, அசால்ட்டாக 108 109 டிகிரி வந்து வெயில் மதியம் அப்புறம் காலை வேலையில் பதிவாகுதுப்பா. மாணவர்கள் வந்து காலையில் தான் பள்ளிக்கு செல்கிறாங்க. ஸோ காலையில் போகிற ஸ்டூடெண்ட்ஸு சாயந்தரம் வரைக்கும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டெம்பரேச்சரை கண்டிப்பாக தாங்க முடியுமா ஸ்டூடெண்ட்ஸால்? அந்த டெம்பரேச்சரில் உட்காந்து படிக்க முடியுமானா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கத்தை பொறுத்து தள்ளி வச்சுருக்காங்க. இதே டெம்பரேச்சர் நீடிச்சிச்சுன்னா இன்னும் ஒரு வாரம் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைப்பாங்க. கூடுதல் விடுமுறை வரதான் போகுது. ஓகேங்களா? அதை டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து மட்டும்தான் அமையும். பார்க்கலாம் டெம்பரேச்சர் வந்து எப்படி இதேமாதிரி கண்டினியூ ஆகுதா இல்லை குறையுதான்னு. ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்கப்பா, கண்டிப்பாக டெம்பரேச்சர் ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளே குறைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் டைம் எடுத்துக்கும். வானிலை ஆய்வு மையத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் சற்று வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். அதாவது இன்னும் ஓரிரு வாரங்கள் கழித்து தான் டெம்பரேச்சர் வந்து குறையும், வெயிலோட தாக்கம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் பார்த்தோன்னா இன்னும் 2 வீக்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறையும். அவங்க சொன்ன மாதிரி ஒரு வேளை சடனாக கொஞ்சம் குறைஞ்சி கண்ட்ரோல் ஆச்சுன்னா திறக்கலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு இன்னுமே தள்ளி வைப்பாங்க. ஸோ அதுக்கான சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற திங்கட்கிழமை வாரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டெம்பரேச்சரு. யாரும் வரி பண்ணிக்காதீங்கப்பா. கூடுதல் விடுமை கட்டாயம் வரும். ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேயா?